ஆக தமிழக அரசு ஒரு குழப்பத்தில் இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக மோசமடைந்திருக்கிறது. கல்லூரிகளில் மட்டும் இல்ல, மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் குறைபாடு. அதனாலதான் மருத்துவர்கள் லீவ் எடுக்க கூடாது என்று ஒரு சர்க்குலர் போட்டு இருக்கிறார்கள். மருத்துவர் என்ற முறையில் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாலும் சரியா மக்களை அவர்கள் சிகிச்சை அளிக்க முடியும். ஆக ஆசிரியர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, காவல்துறையினர் பற்றாக்குறை. காவல்துறையில இன்னும் பரீட்சை எழுதி இதுக்காக காத்திருப்பவர்கள் இன்னும் பரீட்சை எழுதாம இருக்கிறதுக்கு அதிகமாக தாமதமாகி கொண்டிருக்கிறது. செவிலியர் பற்றாக்குறை. ஆக எல்லாரும் மிக அதிகமாக பற்றாக்குறை இருக்கிறது. தமிழக அரசே பற்றாக்குறையினால் நடந்து கொண்டிருக்கிறது. அது மிகுந்த எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடியது. ஏற்கனவே இங்கே வானூர்தி சாகசத்தை பார்க்க சென்ற 4 பேர் உயிரிழந்தார்கள். அப்பவே தமிழக அரசு அதற்கான ஏற்பாடு செய்யவில்லை. கும்பமேளாவை இவர்கள் எல்லாம் குறை சொன்னார்கள். 45 கோடி மக்கள் கூடிய ஒரு இடம் அது. ஆனால் நேற்று எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அவசரமாக வெற்றி விழாவை கொண்டாடி 11 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறார்கள். கர்நாடக அரசு எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் இத்தகைய வெற்றி விழாவை கொண்டாடியது தவறு. பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். இதுல நமக்கு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் எந்த தப்பு வந்தாலும் குரலே எழுப்ப மாட்டாங்க. இதே வேற ஒரு மாநிலத்தில் நடந்ததுன்னா இன்னைக்கு உச்சத்துல பேசுவாங்க. வேல்முருகன் அசிங்கமா பேசினாலும் அதை பற்றி கண்டனம் சொல்ல மாட்டார்கள். தங்களது கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது தவறு இழைத்தாலும் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார்கள். ஆக இந்த பாராபட்சம் தான் ஸ்டாலின் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து.